Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சுவையான வாழைத்தண்டு பொரியல் வந்து செய்ய போறோம். கொஞ்சம் டிஃபரண்டான வேல. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து giveaway போயிட்டு இருக்கு. சோ giveawayல நீங்க இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சீக்கிரமா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் வந்து நான் descriptionல கொடுக்கிறேன். சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறதுக்கு நான் வாழைத்தண்டை இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி அதை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து பேஸ்ட் வந்து அரைச்சிடலாம். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவுன இது எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மையாக இல்லாமல் ஓரளவுக்கு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தேங்காயில் அரைச்சனால கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நமக்கு வாழைத்தண்டும் அங்கே ரெடி ஆகிடுச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அது தனியாக எடுத்து ஆற விட்டுடலாம். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா சுருங்கி வந்திருக்கு, வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. அதில் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு அதுவும் வந்து நல்லா மசிய வதங்குற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அந்த காயை வந்து சேர்த்துடலாம். ஸோ தண்ணி வந்து வடிகட்டிடுங்க, தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். வடிகட்டின காயை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். நல்லா வெந்திருக்கு. ஸோ இதை அழகாக க்யூபாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம வேறு எதுவும் மசாலாலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு வந்து வெறும் நம்ம பச்சை மிளகா நம்ம அரைச்சோம் இல்லையா, அது மட்டும்தான். ஸோ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் வந்து நம்ம சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி தண்ணி உள்ள காய்கறி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் உப்பு கண்டென்ட் இருக்கும் அது உள்ளேயே. அதனால் எப்போவுமே நார்மலாக கரெக்டாக போடாமல் கொஞ்சம் கம்மியாக வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயிலேயே ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. சிம்மில் வச்சு நல்லா வந்து அதோட மிக்ஸ் ஆகி வெந்து வந்துடும் காயும். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாமே வந்து ஒன்று கூடி வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காவை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் வந்து நீங்கள் மையாக அரைக்கணும்னு அவசியமே இல்லை. குறகுறப்பாக அரைச்சா போதும் ஒன்றுக்கு நாளாக, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் அரைச்சிட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சமாக அந்த அலசி மட்டும் ஊற்றினா போதும், தண்ணி நிறையா ஊற்ற வேணாம். ஸோ நல்லா வந்து இது எல்லாம் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும். சிம்மிலேயே வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வச்சாலே போதுமானது தான். ஸோ நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாழைப்பூ பொரியல் வந்து எப்படி வந்து நமக்கு பெண்களுக்கு ரொம்ப நல்லதோ அதே போல் வாழைத்தண்டு பொரியல் வந்து ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த உணவை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிவிடுங்க. இதை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். So thanks for watching.